அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ம். இது 7 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகே. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து 1/2 அன் ஹவர் தான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸஸ் மேபி வந்து ஒன் டே அஹ்லாக், ஒன் சண்டே, அடுத்த சண்டே ஸ்போக்கன் இங்கிலீஷா மாத்தலாம். அதனால சீக்கிரம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸ்கிரீன் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கம்மா. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்காமா? நான் பேசுறது விளங்குதா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதாமா? ஆன்சர் பண்ணுங்க யாராவது. நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு வாய்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஸ்கிரீனுக்கு வெளியே வந்துடுறேன்ல. ஏன்னா டவர் ப்ராப்ளமா இருக்கனால நமக்கு தெரியல வாய்ஸ் ரீச் ஆகுதா, நம்ம காட்டுற ஸ்கிரீன் ரீச் ஆகுதா அப்படின்னு. ஸோ இன்ஷால்லா எனக்கு ரிப்ளை அஸ்ஸலாமு பண்ணுங்க. அலைக்கும் மிஸ்டர். எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் மிஸ்டர். கரெக்டா தெரியுது மிஸ்டர். ஓகே கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, ஸ்கிரீனும் விசிபிளா இருக்கு. ஓகேம்மா. ம். இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவர் கிளாஸ்னால ஒரு ஸ்மால் டாபிக் தான் எடுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஓகே. இஸ் ஆர் ஆர், அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். எல்லாரோட மைண்ட்லயுமே காமனா பதிஞ்ச விஷயம் என்னன்னா, சிங்குலரா ஒருமையில வந்தா இஸ் நம்ம போடுவோம், இருமையில இல்ல பன்மையில அதிகமான ஆட்களை குறிக்கணும்னா ஆர் போடுவோம். இது வந்து நார்மலா நம்ம மைண்ட்ல வந்து பதிஞ்சது சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சது இதுதான். ஓகே. இதுல வந்து எக்ஸெப்ஷன்ஸ் சிலது இருக்குது. ஓகேயா? இதுக்கெல்லாம் வந்து சிலது வந்து சிங்குலரா இருக்கும், ஆனா ஆர் போடுற மாதிரி இருக்கும். சிலது வந்து இது ப்ளூரலா இருக்கும், ஆனா அதுக்கு நம்ம இஸ் போடணும். அந்த எக்ஸெப்ஷன் சிலது இருக்குது. அதை இந்த கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கிளாஸோட ஒரு சின்ன ரீகேப், ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. அதனால அது பார்ப்போம். சப்ஜெக்ட்ஸ், அதாவது பெயர் சொற்கள், பெயர்கள், அதை குறிக்கிறது தான் சப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆளை குறிக்கிறது. நார்மலா இங்கிலீஷ்ல உள்ள மொத்த சப்ஜெக்டுமே இதுதான். ஒரு பர்சனை குறிக்கிறது. ஹி அவன், ஷீ அவள், இட் அது, ஐ நான், வி நாங்கள், யூ நீ நீங்கள். அதாவது குரூப் ஆஃப் ஆட்களுக்கும் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம். யூ ஆல் கம் டு த கிளாஸ் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்கல்ல. சோ யூ அப்படிங்கிறது ஒருமை மட்டும் இல்ல, நீ நீங்கள் அப்படின்னு குறிக்கும். தே அவர்கள், நேம்ஸ் பெயர்கள், என்ன நேம் வேணாலும். இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். நார்மலா நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து படிச்சது என்ன? சிங்குலர் வந்தா இஸ், ப்ளூரல் வந்தா ஆர். அதே மாதிரி ஹி ஷீ இட், அவன் அவள் அது வந்தா இஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ வந்தா ஆம், ஐ ஆம், ஐ இஸ்ன்னு போட முடியாதுல்ல. ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அ டீச்சர் அப்படி. அதே மாதிரி ப்ளூரல் வந்தா ஆர், வி யூ தே. இதெல்லாம் வந்து இது வந்ததுக்கு அப்புறம் ப்ளூரல் வந்தா நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது வந்து நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்ப வந்து இதுக்கு நார்மலா நீங்க தெரிஞ்சதுல இருந்தா நான் எக்ஸசைஸ் எடுத்திருக்கிறேன். இன்ஷால்லா எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. he dash going to சென்னை. இஸ்ஸா ஆமா? ஆமா ஆரா? He is. he is. ஏன்னா வந்து சிங்குலர், he ஒரு ஆள் தான் குறிக்குது. அதுவும் he she it வந்தா இஸ் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஐனா ஆம், வி யூ தே ப்ளூரல், ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்கள்லாம் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே. ஐ dash playing football. I am. I am. We dash practicing. We are practicing. We are practicing. Okay. Birds dash flying in the sky. Birds is. Or Birds flying. plural. Birds வந்து plural. ஒண்ணுக்கு மேற்பட்ட Plural or. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க இன்ஷால்லா. Eagle dash a bird.
Eagle is a bird. Is a ஏன்னா அது bird. singular, so is a bird. ஓகே, ஒருத்தவங்களோட வாய்ஸ் தான் கேக்குது. இன்ஷால்லா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சனோஃபர் டேஷ் ரைட்டிங் த எக்ஸாமினேஷன். Is Stenophore is writing the examination. முன்னாடி எல்லாம் வந்து கோரஸா ஆன்சர் பண்ணுவீங்க. நம்ம ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப ஒருத்தவங்க 2 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. இன்ஷால்லா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் ஓகே, எனக்கு கண்டுபிடிக்க கூட தெரியாது, நான் ஸ்கிரீன் விட்டு வெளியே வந்துட்டேன். சோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ஜமீல் டேஷ் ஒர்க்கிங் அஸ் an இன்ஜினியர். Jamil is working as an engineer. ஆஃபியா அண்ட் ஃபஹ்மியா ஆர் best friend. best friends. Or best friend. ஏன்னா Okay. Afi and Fahmiyaங்கிறது plural. ப்ளூரல்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுல கிளியரா இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷனை பார்ப்போம், எதுக்கு அப்படி. 1 minute. ஓகே, எக்ஸெப்ஷன் பார்த்தோம்னா எவ்ரி ஒன், எவ்ரிபடின்னு வருது. இப்ப எவ்ரி ஒன் டேஷ் ஹாப்பின்னு கொடுக்குறேன், என்ன போடுவீங்க? Everyone everyone dash happy. Is happy. is happy-யா? கீழே பாத்துட்டீங்களோ? எவ்ரி ஒன்னா ப்ளூரல்ல தானங்க வருது, அப்ப எப்படி இஸ் வரும்? எவ்ரி ஒன்னா எல்லாரும் அர்த்தம். everyone are ஹாப்பி அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா எக்ஸெப்ஷன்ல எவ்ரி ஒன்க்கு இஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா எவ்ரி ஒன்னுங்கிறது எல்லாரும், அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்குது. ஓகேயா? ஒரு குரூப்பை குறிக்குது அப்படின்னா இஸ் நம்ம யூஸ் பண்ணணும். எவ்ரி ஒன்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அப்ப ஒரே ஒரு குரூப்பை குறிக்கிறதுனால அதை சிங்குலரா நம்ம எடுத்து எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. நான் இப்ப கொடுத்திருக்க இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் இஸ் யூஸ் பண்ணணும். எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. எவ்ரிபடி ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான், எல்லாரும் அப்படிங்கறத அர்த்தம். எவ்ரிபடிக்கும் இஸ். சம் ஒன் யாரோ, சம்படினா அதுவும் யாரோ, யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறது, அதுவும் சிங்குலர்ல இருக்கனால இஸ் யூஸ் பண்றோம். நோ ஒன் வந்து நம்மளுக்கு தெரியாது சிங்குலரா ப்ளூரலானே தெரியாது. நோ ஒன்னா யாருமே இல்ல, அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இஸ் யூஸ் பண்ணணும். ஓகேயா? இது வந்து எக்ஸெப்ஷன் வேர்ட்ஸ். இது வந்து பார்க்க ப்ளூரலா இருக்கும், ஆனா நம்ம யூஸ் பண்றது இஸ் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஒன், சம்படி, நோ ஒன் யாருமே இல்லைனாலும் நோ ஒன் இஸ் sad, no one is writing அப்படின்னா நோ ஒன், நோபடி, இதுக்கெல்லாம் நம்ம வந்து இஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸெப்ஷன் ஆன வேர்ட்ஸ். ஓகேயா? எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி, சம்படி இஸ் ஹாப்பி, நோ ஒன் இஸ் sad, யாரும் கவலையில இல்ல. இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் இஸ் ஆர் ஆர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா திஸ், that அப்படின்னு குறிக்கிற விஷயங்களுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ பென், திஸ் இஸ் அ பாட், திஸ் இஸ் அ கபோர்ட். அந்த மாதிரி திஸ், that அதுக்கு அதுக்கும், that is a ball, அது என்ன, அதாவது இது சப்ஜெக்ட்ல வராது, ஆனா ஒரு விஷயத்த குறிக்குதுல, அதனால அதுக்கு நம்ம வந்து இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இது அதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரெண்டும் ஒரு பொருளை கூட குறிக்கலாம். இது அதுக்கு என்ன வித்தியாசம்? நியர்ல இருக்கிறது இதுன்னு சொல்லுவோம். அது அப்படின்னா தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். சோ இது அதுன்னு குறிக்கிற இதுக்கு நம்ம வந்து இஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தீஸ், தோஸ் யூஸ் பண்ணணும். தோஸ் பென்ஸ் ஆர் மைன், அந்த பேனாக்கள் என்னுடையது, அவைகள் அப்படின்னு குறிக்குது. சோ தீஸ், தோஸ்க்கு ஆர் யூஸ் பண்ணணும். திஸ், தாட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து திஸ் இஸ் மை பென், தட் இஸ் ஸ்கை. சோ திஸ், that அப்படின்னு வந்தாலே இஸ் தான் யூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் மை ஆப்பிள்ஸ், இது என்னுடைய, இவைகள் என்னுடைய ஆப்பிள்கள் அப்படின்னு. தோஸ் ஆர் ஹர் ஹென்ஸ், சோ அது அவளுடைய கோழிகள். இந்த மாதிரி தீஸ், தோஸ்க்கு ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வந்து இது நவுனோட கிளாசிபிகேஷன்லயே இருந்துச்சு, ஆனா இது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.
கவுண்டபிள் நவுன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அதை வந்து எண்ண முடியும். நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், ட்ரீஸ். இப்ப ட்ரீஸ் எடுத்துட்டா அது கவுண்டபிள் நவுன்ஸ், எத்தனை ட்ரீன்னு எண்ணிடலாம். கிராஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அன்கவுண்டபிள் நவுன்ல போயிடும், அதெல்லாம் எண்ணவே முடியாது. சோ கவுண்டபிள்ங்கிறது இது தெரிஞ்சுக்கிடுங்க. எதனால இது சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் இல்ல தெரியும் இன்ஷால்லா. ட்ரீஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸ். பெஞ்சஸ், ஃப்ரூட்ஸ், எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். ஃபேன்ஸ், புக்ஸ், என்ன வேணாலும் சொல்லலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா அது கவுண்டே பண்ணவே முடியாது. ஸ்டார்ஸ், சால்ட், சுகர், சாண்ட், ரெயின் டிராப்ஸ், இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். யாராவது வந்து கவுண்டபிள் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கவுண்டபிளுக்கு இத வந்து என்ன முடியும் அப்படிங்கிற நவுன்ஸ்க்கு. Vehicles. என்ன Vehicles. என்ன வெஹிக்கல்ஸ். ஓகே, சூப்பர். கவுண்டபிளுக்கு சொல்லுங்க எக்ஸாம்பிள். ஷாப்ஸ், ஷாப்ஸ். ஓகே, குட். ட்ரெஸ், ட்ரெஸ்ஸஸ். ஓகே. அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு சொல்லுங்க, அது வந்து என்னனாலும் எண்ணவே முடியாது. மில்க், மில்க். ஓகே. ஸ்டார்ஸ், எஸ், ஸ்டார்ஸ். ஓகே. தென் ஸ்கை, ஓகே. Clouds. கிளவுட்ஸ். ஓகே. ஓகே, இந்த மாதிரி சில பொருட்கள் வந்து எண்ண முடியாதது. ஓகேயா. இப்ப நாலேஜ்லாம் சொல்லலாம். கல்விய வந்து எண்ணலாம் முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பிடிக்க முடியாது, எண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது. சோ இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இப்ப இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆல், சம், மோஸ்ட், நன்னு இருக்கும். சரியா? இப்ப ஆல் ஆஃப் த டீச்சர்ஸ், ஆல் ஆஃப் த டீச்சர்ஸ் டேஷ் அமேசிங். எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப அமேசிங்கா இருப்பாங்கன்னா ஆர் போடணுமா இஸ் போடணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நினைப்போம் ஆர் தானே போடணும், ப்ளூரல் அப்படின்ட்டு. டீச்சர்ஸ்க்கு ஆர் தான் போடணும். ஆனா சில ஆல் ஆஃப் த, சம் ஆஃப் த, மோஸ்ட் ஆஃப் த, நன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த அடுத்த வர நவுன் வந்து கவுண்டபிளா இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். கவுண்டபிளா இருந்தா ஆர் போடணும். அடுத்து அந்த ஆல் ஆஃப் தக்கு அப்புறம் கவுண்டபிள் இல்லாத நவுன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வந்து இஸ் போடணும். இப்ப வந்து ஆல் ஆஃப் த சால்ட், ஆல் ஆஃப் த சால்ட் இஸ் ஒயிட் கலர் அப்படின்னு வருதுன்னா டேஷ் ஒயிட் கலர்னு வந்தா ஆல் ஆஃப் த சால்ட் இஸ் ஒயிட் கலர் வரும். அதாவது இந்த மாதிரி ஆல் ஆஃப் த, மோஸ்ட் ஆஃப் த, சம் ஆஃப் த, நன் ஆஃப் தன்னு வந்துட்டு பக்கத்துல வர நவுன் வந்து அன்கவுண்டபிளா வருது, நம்மளால கவுண்டே பண்ண முடியாட்டி அது இஸ் போடணும். ஓகேயா? அந்த பக்கத்துல வர நவுன் வந்து கவுண்ட் பண்ண முடியும். இப்ப ஆல் ஆஃப் த டீச்சர்ஸ்னா டீச்சர்ஸை கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பண்ண முடியறது ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேயா? இந்த கண்டிஷன் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 சொற்கள் இருக்குல்ல, ஆல், நன், மோஸ்ட், சம், அதுக்கு அடுத்த வர நவுன் அன்கவுண்டபிளா இருந்தா இஸ், கவுண்டபிளா இருந்தா ஆர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஆஃப் த ஸ்டார்ஸ் இஸ் ஷைனிங். ஏன்னா ஸ்டார்ஸ் அன்கவுண்டபிளா இருக்கும் போது இஸ் யூஸ் பண்ணணும். இதே வந்து அது கவுண்டபிளா இருந்துச்சு அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேயா? மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர் இன் லீவ். நிறைய டீச்சர்ஸ் வந்து லீவ் எடுத்துக்கிறாங்க. டீச்சர்ஸ் கவுண்டபிள் நவுன்னால இஸ் யூஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த ஏர் இஸ் பொல்யூட்டட். ஏரை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏர் ஆர் பொல்யூட்டட் வராது, இஸ் பொல்யூட்டட். நெக்ஸ்ட், சம் நாலேஜ் இஸ் அப்டைன் ஃப்ரம் புக்ஸ். புக்ஸ்ல இருந்து கொஞ்சம் நாலேஜ் நம்ம எடுக்கலாம். இப்ப புக்ஸ் எடுக்கக்கூடாது, அந்த இஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் நாலேஜ். அதை என்ன செய்ய முடியாது, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. சோ இஸ் யூஸ் பண்றோம். சரியா? அன்கவுண்டபிள் நவுன்னா இஸ் யூஸ் பண்ணணும். அதுவும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆல், சம், மோஸ்ட், நன் இதுல ஆரம்பிக்கும் போது. ஓகேயா? ஓகே. அப்புறம் வந்து சப்ஜெக்ட்ஸ், லாங்குவேஜஸ்க்கும் நம்ம வந்து இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? மேத்தமெட்டிக்ஸ், இப்ப மேத்தமெட்டிக்ஸ் எஸ்ல முடியுது, அப்ப வந்து அது ப்ளூரல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு சப்ஜெக்ட், அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அது ப்ளூரலா நம்ம எடுக்கக்கூடாது. சோ சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டை குறிக்கிறதுனால இஸ் ஹார்ட், சயின்ஸ் இஸ் ஈஸி. டு ரிஃபர் லாங்குவேஜஸ், சாரி நான் தப்பா எழுதிக்கிறேன், லாங்குவேஜஸ்க்கு வந்து இஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தமிழ் இஸ் அந்த இதை மட்டும் மாத்தி பிடிஎஃப்ல அனுப்புறேன்.
Telugu is a easy language. Tamil is the oldest language. இதுல வந்து லாங்குவேஜ குறிக்கிறதும் லாங்குவேஜ்க்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை ப்ளூரலா எடுக்காம சிங்குலரா தான் எடுக்கணும். தமிழ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ்க்கு இஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸசைசஸ் வந்து இன்னைக்கு டைம் ஷார்டேஜா இருக்கனால கொஞ்சமா தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எவ்ரிதிங் டேஷ் ரெடி. Everything dash ready. Issa ஆரா? R. Everything already. ஏன் எவ்ரிதிங் வந்து ஒரு ஒரு Is தான் எல்லாத்தையும் குறிக்குது. இஸ் Is தான் வரும். ready. Is Is. everything is ready. எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓகே, ஏன்னா அது எல்லாத்தையும் தான் குறிக்குது. ஆனா ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் குறிக்குது. அது ஒரே ஒரு குரூப்னால இஸ். திஸ் கேக் டேஷ் டெலிஷியஸ். This cake is This ready. cake is. Yes, okay. Someone dash on the bus. Someone is on the bus. Someone is on the bus. Okay. Is most of his ideas dash useful. Are Most useful. Are useful. Ideas ஏன் are ஆறு? Why? ideas அப்படிங்கிறது வந்து Most of கவுண்டபிள் பண்ணலாமே. அதாவது ஐடியாஸ் வந்து சொல்லலாமே. எனக்கு 2 ஐடியா, idea is நான் உனக்கு 2 ஐடியா தரேன், நீ okay, ஏதாவது okay, செலக்ட் okay. பண்ணி நம்ம கவுண்ட் Okay. பண்ற விஷயம் தான் ஐடியாஸ். சோ வந்து கவுண்ட் பண்ண உனக்கு ஒரு 3 ஐடியா தரேன், நீ ஒன்னு செலக்ட் பண்ணதுல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ கவுண்டபிள். சோ மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் Okay, ஐடியாஸ் okay. இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, ஓகே, நான் சொல்றேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. டீ டேஷ் பிட்டர் இன் டேஸ்ட். டீ டேஷ் பிட்டர் இன் டேஸ்ட். is. ஆரா? ஏன்னா Is. டேஸ்ட் வந்து என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. So is கவுண்ட் பண்ண அது. முடியாது. இஸ் பிட்டர் இன் டேஸ்ட். ஓகே, ஆல் ஆஃப் த லைன்ஸ், ஆல் ஆஃப் த, நம்ம ஃபோன் பேச சொல்லுவாங்க, ஆல் ஆஃப் த லைன்ஸ் கனெக்டட் டு திஸ் நம்பர் டேஷ் பிஸி. ஆல் ஆஃப் த லைன்ஸ் Are. connected to this number. நம்ம Are நம்பர் இப்ப busy. லைன்ஸ், அதாவது நம்ம கால் பண்றத வந்து கால்குலேட் பண்ணிடலாம்ல. ஒருத்தவங்களுக்கு இத்தனை கால் All of வருது. the lines ஆமா சிஸ்டர், ஆர் பிஸி. ஆர் பிஸி, கரெக்ட், சூப்பர். ஆல் ஆஃப் த லைன்ஸ் ஆர் பிஸி. ஓகே, தென் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் டேஷ் ஷைனிங். Is. Is shining. Okay. Then some of the students dash participate well. Are. ஆர் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் Participate. Okay. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து கவுண்டபிள். கவுண்டபிள். Some of the sand dash soggy. Soggyனா ஈரப்பதமா இருக்குது அந்த மாதிரி அர்த்தம். இஸ் Is. சிஸ்டர். ஏன்னா சாண்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, அன்கவுண்டபிள். Okay, nice. Most of the grass dash green. Most of the grass dash green. ஆர் Is. 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 ஆர் கிராஸ் கவுண்ட் பண்ணுவீங்களா நீங்க? கவுண்ட் பண்ண முடியுமா நம்மளால? Most of the Is. grass is green. Grass வந்து uncountable noun, so வந்து is green. Okay. Then all of the planets dash in the sky. Are. 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 Yes, planets நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட முடியும். Okay, fine. அல்ஹம்துலில்லாஹ். Okay, இதான் is and are exceptions பார்த்துக்கோங்க. ஓகே, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நான் சொன்னதை தவிர்த்து ஏதாவது ஒரு நவுன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அது வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, அது மட்டும்தான், அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான். என்னது? சிஸ்டர் சி. Water, right? எஸ்இஏ சி. சீயா? ஓகே, சி வாட்டர்னு சொன்னா கரெக்டா இருக்கும். பிகாஸ் சீய கூட நம்ம Water, கவுண்ட் Water, right? வாட்டர் சிஸ்டர். வாட்டர். தென் Water. வேற ஒரு அன்கவுண்டபிள் நவுன் சொல்லுங்க. இந்த மாதிரி கூட சொல்லலாம். லைக் வந்து இந்த உணர்ச்சி சம்பந்தமா கூட சொல்லலாம். ஆங்கர், கோபங்கள், இந்த மாதிரி உணர்ச்சிகள் சம்பந்தமா கூட நம்ம சொல்லலாம்.
நம்ம உள்ளக்க இருக்கிற எமோஷன் விஷயங்கள் கூட சொல்லலாம். எமோஷன்ஸ் இந்த மாதிரி கூட வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல தான் சேரும். ஆக்சுவலா இது வந்து அப்டிராக்ட் நவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி கேட்டகரி இருக்கும். அதாவது உணர்ச்சிகளை சொல்றது. பட் அன்கவுண்டபிளையும் வந்து இந்த மாதிரி நாலேஜ் இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். அதாவது இஸ் ஆர் ஆர்ல உள்ள சில எக்ஸெப்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் எரர் இல்லாம இங்கிலீஷ் நம்ம வந்து பேசலாம். அடுத்தது டுமாரோ இன்ஷால்லா, சாரி டுமாரோ இல்ல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து WH கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். அதாவது வாட், வேர், வை, அதோட மீனிங் நம்ம தெரிஞ்சுட்டு எங்கெங்கெல்லாம் சம்டைம்ஸ் குழப்பம் வந்து விச் யூஸ் பண்ணணுமா இல்ல வந்து வை யூஸ் பண்ணணுமா, எந்தெந்த இடத்துல எது ரொம்ப மோர் அப்ராப்ரியேட்டா இருக்கும் அப்படின்னு இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இன்ஷால்லா அப்ரா சிஸ்டர் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அஹ்லாக். ஓகேமா, நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கிறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்குள்ள கிளாஸ்ல? ஓகே, ஐ திங்க் டவுட் இல்லைண்டு. ஓகே, இன்ஷால்லா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன் sister. ஸோ கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இனி வந்து நானும் அஹ்லாக் கிளாஸ் வந்து எடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். யாஸ்மின் சிஸ்டருக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உடல்நிலை வந்து சரியில்லாததுனால அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒரு சண்டே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், இன்னொரு சண்டே வந்து அஹ்லாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்டர்னேட்டிவா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சண்டே அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வர மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இனி வர்ற சண்டேஸ்ல 2 கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா எல்லாருமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணணும் சம் ஸ்டூடெண்ட்ஸை. ரெகுலரா வந்து நீங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு துவா செய்றேன். Especially first of all Daulat B sister and Saliha, Sayyid Rabia, Sana Mariam, Nasira, Almas, அப்புறம் மின்ஹாஜ் சிஸ்டர், அப்புறம் ஃபாத்திமா சிஸ்டர். இப்ப இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கீங்க அண்ட் சுமையா. பட் இதுல ஒரு சிலர் வந்து அப்பப்போ கொஞ்சம் வர முடியாம சூழ்நிலையில ஆப்சென்டும் ஆயிருக்கீங்க. ஆனா ரெகுலரா வந்து ஒரு டாப் 3 ஸ்டூடெண்ட் சொல்லணும் அப்படின்னா மேபி நான் கரெக்டா இருக்குமா என்னன்னு தெரியல. மின்ஹா சிஸ்டர் வந்து தவறாம அட்டன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தௌலத் பி சிஸ்டரும் அட்டன் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து அடுத்து யாரை சொல்லணும்னு தெரியல. அதாவது யூஸ்வலி வந்து இவங்க 2 பேரும் வந்து சாலிகாவும் வந்து அடிக்கடி மிஸ் பண்ணாம கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா இதே மாதிரி தொடர்ந்து வந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இந்த ரெகுலரான அட்டெண்டன்ஸ் வந்து நீங்க கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம லாஸ்ட்ல வந்து ரெகுலரான அட்டெண்டன்ஸ் கொடுக்கறவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம், அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அல்லாஹுடைய அந்த ஒரு அருள் இருக்கு, பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேரு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம்.
ஆனாலுமே கூட வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு மார்க்கெட்டை கத்துக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்ச அந்த ஒரு அடியை வந்து முன் வச்ச அடிய வந்து பின் வைக்காம நீங்க எல்லாருமே வந்து ஃபுல்லா வந்து அந்த இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதிகம் அதிகம் அருள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதே ஏன்னா வந்து பாதி பேருக்கு என்னதான் வந்து நமக்கு கஷ்டங்கள் வந்து நம்மளுடைய மரணம் வரைக்கும் நமக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலை இடைஞ்சல்கள் அப்டக்கிள்ஸ் நிறைய வந்து தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இருக்கணும். நான் வந்து மார்க்கெட்டை படிக்கிறதுக்காக நான் டைம் ஒதுக்குவேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில உங்க எல்லாருக்கும் அல்லாஹ் வந்து அந்த ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கான். சில பேர் கடினமான சூழ்நிலையிலயுமே வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ஐ அப்ரிஷியேட் யூ. இதை வந்து தொடர்ந்து படிங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு மார்க்க கல்வியை வந்து படிக்க ஒரு ஒரு எடுத்து வைக்கும்போது நமக்காக வந்து அல்லாஹ் படைத்த அனைத்து உயிரினங்களுமே வந்து நமக்காக துவா செய்யுது. ஈவன் கடல்ல இருக்கிற மீன்கள் கூட. இன்னும் வந்து மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கான நன்மைகள் நம்ம பத்தி பார்த்தோம்னா சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ நன்மைகள். ஆனா அதை பத்தி நமக்கு இப்ப அருமை தெரியவே இல்லை. இதை வந்து நம்ம வெளியில போக வேண்டாம், ஆன்லைன்லயே கிளாஸ். இதை வந்து நம்ம வீடு தேடி வந்து கொடுத்தோம் அப்படின்னா இதை படிக்க வர்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ இது எதுக்கான ஒரு அடையாளமா இது தெரியுது அப்படின்னா மறுமை வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ மறுமை வந்து நெருங்க நெருங்க வந்து கல்வியாளர்கள் வந்து எடுக்கப்பட்டுருவாங்க. ஸோ அதாவது உலக இறுதியில வந்து நிறைய தீமைகள் நடைபெறும். அப்போ வந்து நல்லவர்கள்லாம் எல்லாம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க தானே. அப்போ வந்து கல்வியாளர்கள் இவங்க நானும் கொடுக்கப்பட்டவங்க எல்லாம் எடுக்கப்பட்டுருவாங்க. ஸோ அல்லாஹ். ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஒரு அறிகுறி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தவங்க ஒரு ஆரம்பத்துல அவங்க ஆர்வமா வர்றாங்க. அப்புறம் வந்து போக போக அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிருது. அதே இது மற்ற விஷயங்கள்ல துனியாவோட விஷயங்கள்ல நம்ம வந்து ஆர்வம் நம்ம குறைய மாட்டேங்குது. நம்ம ஒரு காலேஜ் படிக்கிறோம், ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், நமக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா வந்து நம்ம எவ்வளவு ஒரு ஈடுபாடோட நம்ம படிக்கிறோம். ஆனா வந்து இந்த ஒரு மார்க்க கல்விய கோர்ஸ் அப்படின்னா வந்து அதுல ஒரு தளர்வு அண்ட் தொய்வு வந்து இருக்கிறத பாக்குறேன். ஸோ அல்லாஹ் யாருக்கு நல்லவன் நாடுகிறானோ அவங்களுக்கு தான் மார்க்க ஞானத்தை கொடுக்கிறான். யாருக்கு மார்க்க ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர்கள் அனைத்து நன்மையுமே வழங்கப்பட்டவர்களாகிறார்கள். ஸோ இதை நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பாடத்துக்கு போலாம் இன்ஷா அல்லாஹ். யாஸ்மி சிஸ்டர் வந்து இது வரைக்கும் எந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சிஸ்டர் சகோதரத்துவம் நடத்திருக்காங்க, அதுவரை நடத்திருக்காங்க. லாஸ்ட்ல நடத்தின டாபிக் என்னது? நாவ பத்தி எடுத்தாங்க, நாவடக்கம் பத்தி எடுத்தாங்க சிஸ்டர். எஸ், நாவடக்கம். ஓகே ஓகே, நாவடக்கம் அப்படிங்கறதுல யாராவது ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு சம்மரி கொடுக்க முடியுமா? அதுல வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து மனசுல இன்னும் அப்படியே இருக்கு? எது வந்து நீங்க அதுல கத்துக்கிட்டது? எந்த ஒரு படிப்பனையா உங்களுக்கு இருந்துச்சு அந்த கிளாஸ்? ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாவுங்கிறது வந்து ரஹ்மானுடைய உண்மையான அடியார் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பூமியில வந்து நல்லதை மட்டுமே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அறிஞ்சவங்களுக்கும் அறியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாவை பத்தி புறம் குறை பொய் போன்ற விஷயத்தை எல்லாம் தவிர்ப்பாங்க. யாருக்கும் பயப்படாம கரெக்டான விஷயத்த பேசுவாங்க அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க சிஸ்டர். மாஷா அல்லாஹ். சோ நாவல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, யார் வந்து 2 உதடுகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியையும் 2 தொடைகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியையும் யாரு வந்து பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த நாவால நம்ம வந்து நல்லதையும் பேச முடியும், தீயதையும் பேச முடியும். ஆனா நாம அது அனுமதிச்சா மட்டும்தான்.
ஸோ அந்த நாவை வந்து கண்ட்ரோல் பண்றதுல நமக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வெளியில விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்மளுடைய நாக்குக்கு வந்து நாம தான் எஜமானா இருக்கணும். நமக்கு வந்து நம்ம நாக்கு எஜமானா இருக்கக்கூடாது. அதனால நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம தான் வந்து எஜமானா இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். பேசினா நல்லதையே பேசுங்க, அப்படி இல்லைன்னா வாய் மூடி அமைதியா மௌனமா இருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வந்து இஸ்லாம் வந்து நாவை பேணுறத பத்தி, நாவை அடக்கத்தை பத்தி நிறையவே சொல்லுது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சேர்றதும் பிரியறதும் காரணமா இருக்கிறதுக்கு வந்து அந்த சொற்கள் தான். ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான். அது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாகுற வரைக்கும் வந்து சொல்லி காட்டுவாங்க. ஒரு தீய ஏதாவது நம்ம தப்பா பேசிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு வார்த்தையில வந்து ஒரு உறவு பிரிஞ்சிடும். அப்படிதானே? அதனால இந்த நாவை வந்து நம்ம ரொம்ப கவனமா வந்து யூஸ் பண்ணணும். இன்னும் வந்து தீயினா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு. சோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இஸ்லாமுக்கு அல்லாத நிறைய திருக்குறள்லயுமே வந்து நாவடக்கத்தை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. யாகாவர் ஆயினும் நாக்காக காவாக்கால் சோகப்ப சொல்லி இழுக்கப்பட்டு. அதாவது யாரா இருந்தாலுமே வந்து நம்ம நாக்கை வந்து அடக்கி பாதுகாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதனால நமக்கு தான் வந்து கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. யூஸ்வலா வந்து நிறைய வந்து திருவள்ளுவருடைய தத்துவங்கள் எல்லாமே வந்து திருக்குறான் அல்லாஹ் சொன்ன அந்த இதுக்கு வந்து ஒத்து போகும். ஏன்னா வந்து அவரு என்னவா இருந்தாரு, அவர் வந்து இணை வைப்பாளரா இருந்தாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து திருக்குறள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் ஓர் இறைவன் அந்த தத்துவத்தை பத்தி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இனி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இது டாபிக் வந்து பொறுமை. ஓகேயா? இந்த பொறுமையை பத்தி நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல கட்டாயமா பார்க்க முடியாது. பொறுமை அப்படின்னாலே வந்து இஸ்லாம் அப்படின்னாலே வந்து என்னது, அந்த ஒரு பொறுமையா டீச் பண்ணுது. அந்த பொறுமை அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் வந்து திருக்குறான்ல பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கான். உதாரணமா அல்லாஹ் தாலா சூரா அல் பக்கரால சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நம்பிக்கையாளர்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். வஸ்தஈனு உதவி தேடுங்கள். பிஸ்ஸப்ரி பொறுமையை கொண்டும், வஸ்ஸலாத் இன்னும் தொழுகையை கொண்டும். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் யார் கூட இருக்கிறான்? அப்படின்னா உடன் இருக்கிறான். மஅஸ் ஸாபிரீன் பொறுமையாளர்களோட இருக்கிறான். சோ இந்த இன்னொரு சூறால சொல்றான். சூரா அல் பக்ரால 2:45 வசனத்துல வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னல்லாஹ லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். இன்னும் வந்து பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேட சொல்றான். இன்னும் அது யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கபீரத்துன் இல்ல அலல் ஹாஷியின். ஹாஷியின் அப்படின்னா உள்ளட்சமுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பழுவானதாக இருக்குமா? சோ அந்த பொறுமை அப்படின்னா நிறைய இடங்களை சொல்றான். இப்போ சூரா எல்லா குரான்லயுமே வந்து எந்த நபியோடைய பொறுமைய வந்து அதிகமான ஒரு அழகான பொறுமை நல்லா சொல்றான்? யாருக்காவது தெரியுமா? யாக்கூப் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய யாக்கூப் நபியினுடைய பொறுமைய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை சொல்லும் போதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையை சொல்லும் போதும் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா ஜமீலுன் அழகான ஒரு பொறுமையை வந்து கடைபிடிங்க அப்படின்னு சொல்றான். இன்னும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போதும் நான் வந்து அழகான பொறுமையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம யூசுப் அத்தியாயத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம பிரிச்சிருவாங்க. சோ அப்ப அதுக்கு வந்து அவங்க வருத்தப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாங்க. திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, புன்யாமீனையும் வந்து அவங்களுக்கு அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம்
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அத்தியாயத்துல 12வது வசனத்துல 83வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், காலபல் சவ்வலத் லக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா, யாருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம வந்து ஓநாய் வந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் கூறுவது சரி என்று உங்கள் மனம் ஒரு தவறான விஷயத்தை செய்யும்படி உங்களை தூண்டிவிட்டது. ஆகவே யாரையும் குறை கூறாது சகித்துக் கொள்வதே மிக நன்று. அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். நிச்சயமாக அவன் அனைத்தையும் அறிந்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. சோ அப்போ இந்த இதுல அடிக்கடி இந்த அத்தியாயத்துல வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்றது என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் வந்து அழகிய பொறுமையோட இருக்கிறேன், அழகிய பொறுமையோட இருக்கிறேன், பொறுமை பண்றேன், சபர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால லாஸ்ட்ல வந்து அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க அப்படிதானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க என்ன நம்பிக்கை இழக்கல. எப்படியும் அல்லாஹ் வந்து அவங்கள என்கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பான் அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங் கூட இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு லாஸ்ட்ல வந்து அல்லாஹ் அவங்க எல்லாரையுமே வந்து ஒண்ணா சேர்த்துட்டான். சோ இதே மாதிரி பொறுமை சொல்ல போனா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம குரான்ல பார்க்கலாம். சோ ஓகே, நம்மளுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவங்களுடைய பண்பு வந்து என்னது, அவங்க ரொம்ப பொறுமையா இருந்ததுனாலதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கம் வந்து நமக்கு முழுமையா அந்த ஒரு பரிபூர்ணமா ஆக்கப்பட்டிருக்கு. இப்ப அவங்க பொறுமை இல்லாம மக்கால இருக்கும்போது குறைஷிகள் பண்ண அந்த கொடுமையெல்லாம் வந்து சகிச்சுக்க முடியாம வந்து அவங்க கோவத்தை வெளிக்காட்டியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இஸ்லாம் முழுமையா கிடைச்சிருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகள்லயே வந்து ஒரு சிறந்த பண்பு அப்படின்னா எதை சொல்லலாம்? எல்லா நற்பண்புகளிலையும் தலையாய பண்பு அப்படின்னா என்னது? இருக்கீங்களா எல்லாரும்? எல்லா நற்பண்புகளிலுமே இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பண்பு வந்து என்னதுதான்? இந்த இரையச்சம். இரையச்சம் பொறுமை ஆஹ் தானே. இந்த இந்த தக்குவா. பொறுமைதான். இரையச்சம் பொறுமை. ஆமா. ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல எந்த ஒரு சம்பவத்தப்போ ரொம்ப பொறுமையா இருந்தாங்க? யாருக்காவது சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? எந்த தாயிஃப் சம்பவத்தை நகர். நீங்க நினைக்கிறீங்க? மாஷா கல்லெறி அல்லாஹ். ஆமா, தாயிஃப் நகரத்துல வந்து அவங்கள கல்ல எரிஞ்சு அவங்களுக்கு ரத்தம் வழியும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மக்கள் அறியாத மக்களா இருக்காங்க, இவங்க அவங்களுக்காக என்ன பண்ணாங்க, பாவ மன்னிப்பு தேடினாங்க. இப்ப மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் வந்து இந்த ஊரை வந்து நம்ம 2 மலைகளுக்கு இடையில வச்சு நான் அழிச்சிடவா அப்படின்னு கேட்கும்போது கூட இவங்க நம்பிக்கை கொள்ளட்டாலும் இவங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் நம்பிக்கை கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரு பெரிய பொறுமை வேணும் இல்லையா? நம்மள யாராவது ஒரு அடி அடிச்சாலே வந்து நம்ம 2 அடி அடிப்போம் திரும்ப. அப்போ வந்து நமக்கு ரத்தம்லாம் வலிகிற அளவுக்கு அடிச்ச ஒருத்தங்களை மன்னிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு இமேஜினே பண்ண முடியாத அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இஸ்லாம் சொல்லுது பொறுமை வந்து பொறுமை முக்கியம். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான், பொறுமையாளரோட இருக்கிறேன்னு சொல்றான். இறையச்சம் உடையவரோட நான் இருக்கிறேன் அப்படின்னு எங்கேயா சொல்றானா? இறையச்சமும் வேணும் தான். ஆனாலும் வந்து அல்லாஹ் யாரோட தான் இருக்கிறான் அப்படின்னா பொறுமை. அப்ப இந்த பொறுமைங்கிறது நம்ம வார்த்தையால சொல்லிடலாம், நான் வந்து பொறுமைசாலி, நான் வந்து பொறுமையா இருப்பேன், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பொறுமையா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா நாம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கோவத்திலயோ இல்லைன்னா ஒரு துக்கத்திலயோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, எல்லாத்தையும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கவலையில வந்து நம்ம ஒரு நிராசை அடைஞ்ச மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பொறுமையா இருக்கிறது பொறுமை கிடையாது. எப்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, பொறுமைங்கிறது சோதனை காலத்தோட ஆரம்ப ஆரம்ப நிலையில இருக்கணும். ஒரு பெண்மணி வந்து டெய்லி வந்து அவங்களுடைய குழந்தை வந்து இறந்து போயிடுறது. அப்ப அந்த குழந்தையோட அடக்க ஸ்தலத்துக்கு டெய்லி போய் அழுகுறாங்க. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த பெண்மணி வந்து சொல்றது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவங்களுக்கு தெரியல.
அப்ப வந்து அவங்கள வந்து திட்டிடுறாங்க. இந்த துன்பம் வந்து உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு ஏற்படல, உங்களுக்கு நடந்ததா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்க திரும்பி வந்து அதே மாதிரி அழுதுட்டே இருக்காங்க. திரும்ப வந்து அவங்களுக்கு ஆஹ் அவங்க போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்து உங்ககிட்ட பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த பெண்மணி வந்து ரொம்ப இது வருத்தப்படுறாங்க. ஐயோ நம்ம வந்து அவங்கள அலட்சியப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து ஆஹ் இந்த மாதிரி நம்ம எந்த காலகட்டத்துல நம்ம பொறுமை தேவை அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு துன்பமோ, கஷ்டமோ, இல்லைன்னா இழப்போ, பொருள் இழப்போ, உயிர் இழப்போ அதெல்லாம் சொல்றாங்கல்ல, பல பல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வஜூஇன் மினல் ஆஹ் வஜூஇன் அது சரியா தெரியல. இன்னும் எல்லாம் என்ன சொல்றான்னா பஷிரி சாபிரீன், இன்னும் பொறுமையாளர்களுக்கு வந்து நற்செய்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னும் ஓரளவு உங்களை அச்சத்தாலும் பசியாலும் இன்னும் விளைச்சல் இன்னும் உயிர் இழப்பு இதோட இழப்பினாலும் உங்களை சோதிக்கும். இன்னும் யார் வந்து பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நற்செய்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து நமக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க இஸ்லாம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனா நம்மலாம் வந்து ஆரம்பத்துல நினைச்சிருப்போம் இது வந்து துக்க செய்தி, ஏதாவது இறந்த செய்தியை கேள்விப்பட்டாதான் இது சொல்றது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இந்த துவாவை இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னும் நாம் அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் வந்து அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு லைனையும் சொல்லலாம், இன்னொரு துவாவையும் கேட்கலாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அஹ்லிப்லி ஹைரன் மின்ஹா, நான் இதை இழந்ததை விட இதுக்கு பகரமா எனக்கு தா, இதை விட சிறந்ததை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பதிலா எனக்கு வேற ஒரு சிறந்ததை தா அப்படின்னு கேட்கிற துவா. சோ இந்த துவா வந்து நமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு இழப்போ கஷ்டமோ ஏற்பட்டாலும் நாம வந்து கேட்கலாம். அப்ப இந்த துவா கேட்கும் போது அதை விட சிறந்தது வந்து நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் அந்த பொறுமையில வந்து பொறுமையா இருக்கும்போது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் பொறுமைங்கிறது ஒரு துன்பம் அல்லது சோதனையோடைய ஆரம்பத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இப்ப எனக்கு கோவம் வருது, நான் போட்டு எல்லாரும் அடிச்சுட்டு இல்லைன்னா வந்து கையில கிடைச்சதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அதே மாதிரி இப்போ யாராவது வந்து ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா கெட்ட வார்த்தை போட்டு ஏசிட்டு நான் வந்து பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்ப ஏன்னா வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே, நம்மளோட ரியாக்ஷன் எல்லாமே வெளியில காட்டிட்டோம். அதுக்கப்புறம் பொறுமையா இருந்து எழுதுக்கு இது இல்லாம இருந்தா என்ன ஆகும்? எதுவுமே ஆக போறது இல்ல. இன்னும் வந்து நம்ம அந்த இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம இந்த துவாவை சொல்லணும். துவாவை சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ்விடமிருந்து நன்மை கிடைக்கும், இதற்கு பகரமாக எனக்கு நன்மையை அல்லாஹ் வச்சிருப்பான் அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்துல அந்த ஒரு ஆதரவு வைக்கிறது. ஓகேயா? சோ இந்த துவா வந்து உம்மு சலமா அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? அவங்க குழந்தை வந்து மவுத் ஆயிடும் அவங்க அந்த ஆமா சமயம் sister. உம்மு சலமா தானே அது? எனக்கு சரியா சொல்றேன்னு தெரியல, எனக்கு வரலாறுல கொஞ்சம் வீக்குதான். உம்மு சலமாவுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க இறந்திருக்கும் போது தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த துவா கத்து தருவாங்க. உம்மு சல்மா. இதை விட உனக்கு சிறந்தது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து மனைவியா கொடுப்பாங்க. ஆமா, இதை விட சோ அவங்க சிறந்ததா வந்து நம்மளுக்கு எது கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா, என்னோட ஹஸ்பண்ட் ஆமா வந்து ஆமா இவ்வளவு இதை விட நல்லவரா இருப்பாரு, இதோட ஆமா பெஸ்டா ஆமா யாரு கிடைப்பா அப்படின்னு நினைக்கும் போது ரசூலுல்லாவே அவங்களுக்கு கிடைக்கும் போது. ஆமா. அப்ப வந்து உம்மு சல்மா அவங்க வந்து என்ன என் கணவரை விட சிறந்த கணவனா? அப்படியா? அந்த மாதிரி இல்லவே இல்ல, என்னோட கணவர் தான் வந்து ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஆஹ் நிக்கா பத்தி பேசுவாங்க.
சோ அப்ப கூட அவங்க வந்து இல்லையே எனக்கு வந்து அவங்க வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நபிசுல்லாஹ் வந்து எனக்கும் தான் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட குழந்தை வந்து என்னோட குழந்தை மாதிரி தான், நான் அந்த குழந்தைகளை பராமரிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நபிசுல்லாஹ் எல்லாமே வந்து கணவனா வந்து அல்லாஹ் கொடுப்பான். சோ இதே மாதிரி இந்த துவாக்கு வந்து ரொம்ப ஒரு பலன் இருக்கு. சோ நம்ம இதை சொல்லும் போது நம்ம வந்து கண்டிப்பா இதுல ஒரு ஆதரவு வச்சு இதை விட நமக்கு சிறந்தது கிடைக்கும், இனிமேல கிடைக்கட்டாலும் நமக்கு மறுமையிலாவது அல்லாஹ் தருவான் அப்படின்ட்டு நம்ம சொல்றது. ஓகே, இன்னும் வந்து ஒரு நபிசுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு மூமினுடைய விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதான். அஜபல் ஆஹ் அம்ரி முக்மினீன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் வந்து என்னன்னா ஒரு மூமினுடைய விஷயம் மட்டும்தான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படி அப்படின்னா ஒரு கஷ்டம் வந்தா அதுல வந்து அவன் வந்து அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டா அவன் வந்து அல்லாஹ்வை புகழ்றான். இன்னும் வந்து அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டா அப்பவும் வந்து அல்லாஹ் வந்து அவனை புகழ்ந்து அதை வந்து ஆஹ் அதுல வந்து பொறுமையா இருக்கிறான். இன்னும் ஒரு மூமின் இல்லாத மற்றவர்களுக்கு வந்து இது வந்து இந்த விஷயம் வந்து நடக்காது. ஏன்னா வந்து மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, மூமின் இல்லாதவங்க இறை நிராகரிப்பவர்கள் வந்து ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ் வந்து நிந்திப்பாங்க அப்படிதானே. ஆனா ஒரு மூமினுக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அவன் வந்து அல்லாஹ் அப்பவும் வந்து அல்லாஹ் புகழுவான். அல்லாஹ் புகழ்ந்துட்டு அதுக்கு வந்து அதுல பொறுமையா இருப்பான். சோ இது வந்து மூமின் இல்லாத எந்த ஒரு மத்தவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்காது. சோ இது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயம். அவன் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அதனால அவன் ரொம்ப வந்து என்ன பண்ண மாட்டான், பூரிச்சு போய் அல்லாஹ்வை மறந்து அந்த மாதிரி போயிட மாட்டான். அப்பவும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவான். கஷ்டம் வந்தாலும் அதுலயும் வந்து அதுலயும் அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த ஒரு பொறுமையோட இருப்பான், சபரோட இருப்பான் அப்படிங்கிறதுதான் இதுல விஷயம். சோ அதே மாதிரி இப்ப நம்ம பொறுமை அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்து எல்லா கட்டத்திலயும் அவசியமான ஒண்ணு. இப்ப வந்து நான் வந்து என்னுடைய சாய்ஸ், நான் பொறுமையா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்னோட விருப்பமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது ஒரு சாய்ஸா? பொறுமையா இருக்கிறது வந்து கடமை, நம்ம மேல கட்டாய கடமையா இருக்கு. இப்ப பொறுமையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வான் மனுஷன்? இஸ்லாம் சொல்லுது பொறுமையா இருக்கிறது வந்து கடமையானது. நமக்கு வந்து சாய்ஸ் இல்லை. நீ விரும்பினா இருக்கலாம், விரும்பட்டா வந்து பொறுமையா இல்லாம இருக்கலாம், உன் முடிவு இஷ்டத்துக்கு என்ன முடிவுனாலும் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிடையாது. ஈவன் நம்மளுக்கு வந்து நடக்கிற எல்லா துன்பத்துக்கும் நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நன்மை இருக்கு. இன்னும் துன்பம் எப்ப ஏற்படும் அப்படின்னு கேட்டா நம்ம செஞ்ச பாவத்தின் காரணமாக நமக்கு துன்பம் ஏற்படும். அந்த துன்பத்தினால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், சூரா வந்து லைன்ல சொல்லுவான்னு நினைக்கிறேன். மனிதனுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மையே ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவன் வந்து என்ன சொல்லுவான்னா இந்த நன்மை வந்து என்னோட என்னோட இதுலதான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவானா. இந்த நன்மைக்கு காரணம் வந்து என்னோட செயல் தான் அப்படின்னு சொல்லுவானா. அதே மாதிரி ஒரு தீமை நடந்துச்சு அப்படின்னா அவன் வந்து என்ன பண்றான், அதாவது ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானா இருந்தா இந்த தீமை வந்து இதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது, அல்லாஹ் தான் இந்த தீமை எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சொல்றது வந்து எனக்கு அல்லாஹ் கிட்ட வெறுப்பை உண்டாகும். சோ அல்லாஹ்வுடைய அருள்ல எப்பவுமே நம்ம வந்து நிராசை அடையவே கூடாது எந்த நிலையிலையும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்து எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க போறதும் கிடையாது, எல்லாருமே எப்பவுமே கஷ்டத்தோடையுமே இருக்க போறதும் கிடையாது. சோ இன்பம் துன்பம் ரெண்டும் மாறி மாறி வர்றதுதான் இந்த உலக வாழ்க்கை. நான் சூரா அல் நஸ்ருல சொல்றான் இல்லையா, இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கடினத்திற்கு பின் லேசு இருக்கிறது, இலகு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் இதுல 2 தடவை திரும்ப திரும்ப சொல்லுவான். சோ இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து நமக்கு நடக்கிறது எப்போ வந்து நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா இப்ப யாராவது நமக்கு வந்து கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க, சரியா? அப்போ வந்து நமக்கு எப்போ கோவம் வரும் அப்படிதானே. இதுல எப்படி பொறுமையா இருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்துல நீங்க எப்படி பொறுமையா வர வைப்பீங்க, யாராவது சொல்லுங்களேன். சார் மறுபடியும் கேளுங்க சிஸ்டர், கட்டாயம். ஓகே, யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க, கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க, சரியா? இப்ப வந்து நமக்கு அவங்க மேல கோவம் வரும் இல்லையா? இந்த கோவத்தை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது, நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய திங்கிங் இருக்கணும் இந்த சூழ்நிலையில?
பொறுமையா இருக்கணும் சிஸ்டர். அதாவது அவங்களுக்குள்ள கூலி வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறது நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணாம. இது ஒரு விஷயம். வேற பொறுமையா இருக்கிறது என்ன மாதிரி பொறுமையா, அது வந்து எப்படி நீங்க பொறுமையா வர வைப்பீங்க? இப்போ அவன் மேல கோவப்படக்கூடாது சரியா? நமக்கு வந்து ஒரு கெடுதல் பண்றாங்கன்னா அவங்க மேல கோவப்படக்கூடாது. சோ இதுக்கு வந்து நீங்க எந்த லாஜிக்ல நீங்க வந்து திங்க் பண்ணி கோவப்படாம இருப்பீங்க? ஏன் கோவப்படக்கூடாது? இப்போ நமக்கு வந்து துன்பம் பண்ணவங்க, தீங்கிழைத்தவங்க மேல ஏன் கோவப்படக்கூடாது? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கோவத்தை அமைதி பெறும்போது விட்டுருங்கன்னு நம்ம சொன்னாங்க. பொறுமையை வந்து ஓகே. இப்ப நமக்கு கஷ்டம் வருது, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க சரியா? சோ அந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த கஷ்டம் வந்து குடுக்கறது வேணா அந்த மனுஷங்களா இருக்கலாம், ஆனா குடுக்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் அல்லாஹ்தான். சோ அவன் வந்து இதுதான் நமக்கு இருக்கணும் சரியா? அல்லாஹ் வந்து எல்லாம் நமக்கு நல்லது பண்ணவும் அல்லாஹ்க்கு அதிகாரம் இருக்கிற மாதிரியே நமக்கு கெட்டது பண்றதுக்கும், அதாவது துன்பம் தர்றதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? அல்லாஹுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, படைச்சவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு, அல்லாஹுக்கு தான் அதிகாரம் இருக்கு சரியா? இப்போ வந்து அப்போ நம்ம வந்து இப்போ நான் இந்த இறை நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு யாரோ ஒரு அவங்களுக்கு கெடுதலோ தப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீதான் எனக்கு பண்ண, நீதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளருடைய திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகே அல்லாஹ் நாடி இருக்கான், இந்த துன்பம் வந்து உன் மூலியமா எனக்கு வந்துருது சரியா? அப்ப வந்து நம்ம அல்லாஹ் மேல கோவப்படுவோமா? பட மாட்டோம். இந்த ஒரு டூல் தான் இவன். ஓகே, டூல் தான் நமக்கு வந்து ஒரு தப்பு பண்ணவங்க இல்ல தீமை பண்ணவங்கள ஒரு டூல், ஒரு கருவி மாதிரி தான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க போய் தான் அந்த துன்பம் நம்மள வந்து அடைஞ்சுது. சோ அதுக்காக நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக, இது வந்து நான் செஞ்ச பாவத்தினால எனக்கு வந்திருக்கு, சோ இதனால எனக்கு வந்து பாவ மன்னிப்புக்காகவும் அத வந்து நன்மையா மாத்துறதுக்காகவும் நம்ம வந்து துவா செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வந்து யாரு மேலயும் ஒரு அதிகப்படியான கோபம் வரவே செய்யாது. அப்படிதானே? என்ன ஒரு கஷ்டமா இருக்கட்டும், யாரும் ஒரு இதை ஏமாத்தட்டும், இல்ல ஏதாவது ஒரு திட்டட்டும், ஏதாவது என்ன நோவினை பண்ணாலுமே நமக்கு என்ன நினைவுல வரணும் அப்படின்னா, ஓகே இது வந்து செஞ்சது செஞ்சுட்டான், ஆனா இது வந்து அல்லாஹ்வை நாடாம நடக்கல, அதனால இந்த துன்பத்திற்கு ஈடா வந்து அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருப்பாங்க. இன்னும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து பாருங்களேன். ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வந்து அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து நிறைய ஒரு செல்வத்தை கொடுத்தான். சோ அவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு செல்வமா கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு செல்வம் இருக்கிறதுனாலதான் இவங்க வந்து நல்ல ஒரு அடியாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதான் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு இது போடுறான், சவால். திரும்பியும் வந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் மேல பொறாமப்பட்டு எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல பொறாமப்பட்டான், அதே மாதிரி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பொறாமப்பட்டு அல்லாஹ் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லும்போது, அவனுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிறதுனாலதான் அவன் நல்லடியானா இருக்கான், உன்னோட வணங்குறான், அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு பாரு அவன் எப்படி ஒண்ணு அடங்குவான் அப்படின்னு சொல்லும்போது, அப்பவும் என்ன பண்ணாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு அது மாஷா அல்லாஹ் அவங்களுடைய பொறுமைய பாருங்க. அல்லாஹ் வந்து நிந்திக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல. இன்னும் என்ன சொன்னாங்க, இன்னி மஸ்ஸனிய துர்ரு வஅர்ஹமுர் ராஹிமீன், நிச்சயமாக இது வந்து ஒரு தீய சக்தி, ஒரு கெட்ட சக்தி என்னை தீண்டிருக்கு, சோ நிச்சயமாக நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் மிக பெரிய கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட உதவி தேடினாங்க. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், அவங்களுக்கு இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுத்தான், அதை விட அதிகமாவும் கொடுத்தான், அதிகமான வாழ்நாளை திரும்ப நீட்டி கொடுத்தான். சோ இந்த விஷயத்த வந்து இன்னும் நம்ம பொறுமையை பத்தி நிறைய பாக்குறதுக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல இன்னும் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சோ பொறுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் என்ன? இப்போ பொறுமைனா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். சோதனை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்கும் போது அந்த இடத்துல நம்ம கடைபிடிக்கிறது தான் பொறுமை. அந்த இடத்துல இருக்கிறது தான் பொறுமை. சோ இந்த பொறுமை கடைபிடிக்கிறது வந்து நமக்கு என்னது, கடமையா இல்ல நமக்கு சாய்ஸா? கடமை. 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 வந்து நம்ம கடமையா நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அல்லாஹ்க்கு வந்து நமக்கு நன்மை செய்யறதுக்கும் அதிகாரம் இருக்கிற மாதிரியே நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதுக்கும் அவனுக்கு வந்து அதிகாரம் இருக்கு.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோகம் தாங்க முடியாம துன்பம் தாங்க முடியாம இறை நம்பிக்கை இல்லாம இருந்தா என்ன பண்றாங்க இப்போ உலகத்துல? இறைவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? தற்கொலை தன்னை தானே பண்ணிக்கலாம். வந்து துன்புறுத்திப்பாங்க. ஆமா, தன்னை துன்புறுத்துறது. இன்னும் அதுல எக்ஸ்ட்ரீமா போனா வந்து தன்னை உயிரை தானே மாச்சுப்பாங்க அந்த வேதனையை தாங்க முடியாம. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த வேதனையில இது வந்து எல்லாரும் இப்ப வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படிதான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம வந்து இறை நம்பிக்கையாளர்கள் எந்த மாதிரி நம்ம சொல்லணும் அந்த நேரத்துல? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை விட சிறந்ததே எனக்கு தான் அப்படின்னு நம்ம வந்து துவா கேட்கிறோம். சோ இது எவ்வளவு பெரிய ஒரு மீனிங் பொருந்திய ஒரு துவா பாருங்க. இன்ஷால்லா நம்ம இனி எந்த ஒரு சின்ன கஷ்டமா இருந்தாலும் இதுவே நமக்கு வந்து ஒரு கால்ல முள் குத்துனாலும் அந்த வலிக்கு கூட வந்து நமக்கு என்ன கிடைக்குது, அதுக்கு ஒரு நன்மை வந்து நமக்கு எழுதப்படாம இல்ல அப்படின்னு அல்ல சொல்றோம். சோ இந்த உலகத்துல வந்து நமக்கு இந்த சோதனைகள் இன்னும் அல்ல என்ன சொல்றான்னா, நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு பகரமா வந்து என்ன பண்றான், விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப யாருக்கு வந்து திரும்ப நிறைய கஷ்டம் வருதுன்னா அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களுக்கு தான் அதிகமா கஷ்டம் வரும் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா இன்னொன்னு வந்து அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான். ஓகே, நம்ம வந்து சோதிக்காம சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னு அல்லாவே கேக்குறான். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டதை போல நீங்க சோதிக்கப்படாமலே சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் வந்து நபிமார்கள் தான் வந்து சோதனையிலே வந்து நபிமார்களுக்கு அந்த சோதனை தான் ரொம்ப பெரிய சோதனை. நபிமார்கள் தான் அதிகமா சோதிக்கப்படுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சோதிக்கப்பட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சோதிக்கப்பட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சோதிக்கப்பட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சோதிக்கப்பட்டாங்க? அப்ப இந்த இவங்க நபிமார்களா இருந்துமே இவ்வளவு சோதனைக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னா நாமெல்லாம் வந்து ஏமாத்துறோம். ஆனா வந்து நமக்கு வந்து சைத்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவான் தெரியுமா? சோதனை அப்போ வந்து நம்மள நிராசை அடைய வைப்பான். அல்லாஹ் வந்து நிந்திக்க வைப்பான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கருணையே இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம பேச வைப்பான். இது அதே மாதிரி நம்ம ஒரு மரணம் அப்படிங்கிறது ஒரு இழப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான், அப்படிதானே? ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அப்ப வந்து அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ரொம்ப கத்தி கத்தி அழுறது, அல்லாஹ் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி நிந்திக்கிற மாதிரி பேசுறது வார்த்தைகள்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஆனா வந்து நமக்கு சோதனை அப்போ அழக்கூடாதா, சோகமா இருக்கக்கூடாதா அப்படின்னா அது வந்து இயற்கை தான். அது இருக்கிறதுக்கு எந்த ஒரு தவறோ கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய மகன் இறந்திருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, அழுதுருக்காங்க. அதுதானே? சோ அப்போ வந்து கேட்கும்போது இது வந்து அல்லாஹ் வந்து ரஹ்மத் அப்படிங்கிற ஒரு கருணையை வந்து வச்சிருக்கான். அந்த கருணையுடைய வெளிப்பாடு தான் அந்த அழுகை. ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழுது அவங்களுடைய கண்ணே வந்து என்னவாயிருச்சு, வெளுத்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து யாருக்கிட்ட அழுகணும்? இதுவும் மனுஷங்கிட்ட போய் அழுகலாமா அப்படின்னா, மனுஷங்கிட்ட அழுது மனுஷங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்ல. ஈவன் அந்த ப்ராப்ளம் டபுளா தான் ஆகும். அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை இன்னொருத்தட்ட போய் சொல்லுவாங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து பலகீனமானவர்கள் தான். ஓகே, நம்ம வந்து நம்பி ஒரு பிரச்சனையை சொல்லியிருப்போம். ஆனா அதனால நமக்கு இன்னொரு பிரச்சனை தான் வருமே தவிர சொல்யூஷனே வராது. சோ அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம அழுது மன்றாடி அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து கேட்கணும். கண்டிப்பா அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கடந்து போகலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பகரமா அல்லாஹ் என்ன தரேன்னு சொல்றான்? பொறுமையாளர்களுக்கு கூலி என்னது? சொர்க்கம். 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 மாஷா அல்லாஹ். சோ அந்த சொர்க்கம் வந்து ஈஸியா கிடைச்சிடுமா? சோ அதே மாதிரி நன்மையுடைய தராசுல மிக கடினமானது வந்து என்னது? அந்த நற்குணம். சோ அந்த நற்குணத்திலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பொறுமை. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இந்த பொறுமையை வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்ம இதை வர வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து அதை சகிச்சுக்கிடணும். அது ரொம்ப ஒரு கடினம் தான். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நானே அப்படி இருப்பேனா அப்படின்னா தெரியாது. சோ இந்த இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே வந்து அதை டெவலப் பண்றது பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேபி நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம், அதாவது அடுத்த வாரம் இருக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு டாஸ்க் வந்து என்னன்னா இதுக்காக இல்ல இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம ஒரு டாஸ்கா வச்சாலாவது நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வரோமா அப்படின்னு பார்ப்போம். எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நீங்க வந்து பொறுமையை சகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஷேர் பண்ணுங்க எல்லாருமே.
ஓகே, கிளாஸ் புரிஞ்சுதா? என்ன கத்துக்கிட்டீங்க இன்ஷா அல்லாஹ்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சிஸ்டர், பொறுமையுடைய முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சுச்சு. பொறுமை அப்படின்ட்டு ஒரு வார்த்தையாவே பார்த்துட்டு போன பட்சத்துல பொறுமைய பத்தி அல்லாஹ் தாலாவே குரான்ல வந்து நிச்சயமாக இரையச்சம் கொண்டவங்க கூடயும் பொறுமையாளர்கள் கூடயும் இருக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாவே சொல்றானா. அப்ப பொறுமை எவ்வளவு முக்கியம். அந்த குணத்தை வந்து கடைபிடிக்காம ரொம்ப சட்டுன்னு கோவம் வருது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு டைம் கோபமோ அல்லது ஏதாவது சோதனையோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நடக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தையும் அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்ட்டு அழகிய பொறுமை காக்கணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்திருக்கு சிஸ்டர். இன்ஷா மாஷா அல்லாஹ். அல்லாஹ். சோ இறைச்சம் உடையவர்களோட அல்லாஹ் இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். சொல்லல. நமக்கு இறைச்சம் இறைச்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து நம்ம கூட இருக்கான், நம்ம பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இறைச்சம் வரும். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன். இன்னல்லாக மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, வேற யாராவது? அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா என்ன சொல்றா அப்படின்னா, உதவி செய்யுங்க அப்படின்னா அது தொழுகையும் பொறுமை கொண்டா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அப்படின்னா பொறுமை வாய்ஸ் தெளிவா கேட்கல சாலினி. கேக்குது சார். தெளிவா இல்ல, திரும்ப சொல்லுங்க. சாலிகா சொல்றீங்களா? மைக் மியூட்ல இருக்கும் மைக். ஓகே இன்ஷால்லா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ நீங்க வந்து நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். என்னன்னா பொறுமையை பத்தி அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லியிருக்கிற ஒரு 2 வசனங்கள், இன்னும் பொறுமையை பத்தி சொல்ற 2 ஹதீஸ்கள், நான் சொல்லாத 2 ஹதீஸை வந்து நீங்க இன்ஷால்லா தேடிட்டு வாங்க. ஓகே, இது தவிர வந்து நம்ம ரியல் லைஃப்ல எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் பொறுமையா இருக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்றோம், அந்த நேரத்துல கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நான் வந்து இந்த மாதிரி நான் பொறுமையை வந்து பிராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு அதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா அதையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். கிளாஸ் முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.